புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, சாலையில் இப்பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை பொறுத்தவரை நிறைய இடங்களில் சாலைகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல எங்கள் புதுச்சேரியிலிருந்து தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, இப்படி ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை, திருச்சி, சேலம், இப்படி எங்கு சென்றாலும் சாலை போடுகின்ற நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. சாலை சரியானால், போக்குவரத்து ஒழுங்குபடுத்தினால் விலைவாசி குறையும், பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். அது எப்படியோ அந்த அளவுக்கு எனக்கு தெரியவில்லை என்றாலும், சாலைகள் சிறப்பானால் நமக்கு வண்டி ஓட்டுகிற அவர்களுக்கு எரிபொருள் மிச்சமாகும் என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. அப்பேற்பட்ட சாலையிலே நானும் உறவினரோடு ஒரு ஊருக்கு சென்றேன். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வருகிறது. இந்த உலக சுற்றுலா தினம் 1980ஆம் ஆண்டிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கடைபிடித்து உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1979 ஸ்பெயினிலே ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுலா நிறுவனத்தின் 3வது பொது அவை கூட்டத்தில் இதை தீர்மானிக்கப்பட்டது என்று, அதன் பிறகு சுற்றுலா தினமாக அறிவிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சுற்றுலா என்பது மேம்பட பொருளாதார சுழற்சி ஏற்படும், மனதுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். அந்த வகையில் ஒரு திருமண நிகழ்வுக்காக, வரவேற்புக்காக பட்டுக்கோட்டை செல்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியான தருணத்திலே சிற்றுந்து வேன் அதிலே பயணித்தோம். இந்த இயற்கை காட்சிகளை கண்டு இந்த ரோடை பார்க்கின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த காலத்தில் காசிக்கு செல்பவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், அங்கு வடநாட்டிலிருந்து ராமேஸ்வரம் செல்வதற்கு எவ்வளவு கடினப்பட்டிருப்பார்கள் என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, அப்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசிக்கு, கைலாயத்துக்கு செல்ல ஆசைப்பட்டார் என்பதையெல்லாம் படிக்கின்ற பொழுது, நாமெல்லாம் இந்த நல்ல உலகத்தில் வாழ்கிறோம் என்பது நமக்கு தோன்றுகிறது. உடனடியாக செல்லுகின்ற வசதி நமக்கு கிடைக்கிறது. இங்கே தாங்க இந்த சேத்தியா தோப்பு என்று சொல்வார்கள், அது பக்கத்திலே அந்த கீழணை, அந்த அணையை பார்க்கிறோம். வெள்ளம் வருகின்ற போது பாருங்க, கீழணை தண்ணி அப்படியே போகுது பாருங்க. இன்னும் இந்த குறுகிய சாலை, இந்த குறுகிய சாலைகளே போகின்ற பொழுது உண்மையிலே ஒரு எதிரிலே ஒரு வண்டியை நிறுத்திவிட்டு இந்த வண்டியை அனுப்புகிறார்கள், அப்புறம் இந்த வண்டி நிறுத்திவிட்டு எதிரில் ஒரு வண்டியை அனுப்புகிறார்கள். குறுகிய சாலை தான் இது. எந்த காலத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டியிருப்பார்களா என்று தெரியவில்லை. மிக அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டு இருந்தோம். தண்ணி விவசாயிகளுக்கு இங்கிருந்து தேக்கி வைத்து அதன் பிறகு இந்த மதுகு மூலம் அனுப்புவார்கள் என்று நினைக்கிறேன்.
இப்படி இது ஒரு பார்க்கின்ற போது ஒரு சுற்றுலா தலமாக, சுற்றுலா இடமாக நமக்கு தோன்றுகிறது. ஒரு பழமையான ஒரு பாலத்தில் பயணிக்கின்ற பொழுது, இப்பொழுது எவ்வளோ விஞ்ஞான மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும், அறிவியல் வளர்ச்சியிலே பலவிதமான பாலங்கள் கட்டினாலும், அந்த காலத்தில் இப்படி கட்டியிருக்கிறார்களே என்பதை நினைக்கின்ற பொழுது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் தோன்றுகிறது. அப்பொழுது அவ்வளோ வாகனங்கள் இல்லை. இப்பொழுது நிறைய வாகனங்கள் வந்துவிட்டது. வாகனங்கள் இல்லாமல் எதுவும் நடைபெறாது என்ற அளவுக்கு இது கீழணை, மேலணை என 2 அணை இருக்கிறது. இது கொள்ளிடத்திற்கு செல்லுகின்ற நீரை கட்டுப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கலாம். எவ்வளவு நீளமான பாலமாக இது இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நீரை சேமிப்பதிலே வல்லவராக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய கரிகாலன் கல்லணை கட்டினார் என்று கேள்விப்படுகிறோம். அதேபோல இந்த கீழணையும் நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அவர்கள் சொல்லுகின்ற வழியிலே நாம் நடந்தால் இன்னும் ஏராளமான அறிவுபூர்வமான சிந்தனைகள் நமக்கு வரும். பாருங்க, எவ்வளோ பெரிய பாலம் பாருங்கள். அதன் பிறகு இந்த புறவழிச்சாலை வந்த பிறகு ஊரை புறந்தள்ளிவிட்டு போனாலும் பயணம் மிக எளிதாக நடப்பதற்காக வடநாட்டிலிருந்து பொருளை விரைவாக கொடுப்பதற்கும், தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு விரைவாக பொருளை கொடுப்பதற்கும், இப்படி திருமண நிகழ்விலே சீக்கிரமாக சென்று கலந்து கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். இளைப்பாறுவதற்காக ஒரு இடத்திலே நிறுத்தினோம். இந்த மூங்கில் கட்டில் போல இருந்தது, அமர்ந்தேன். ஆனால் அதிலே காய்கறி வைப்பார்கள் என்று சொன்னார்கள். விற்பனை செய்கிற ஒரு மேடை போல இருந்தது. அதில் அமர்ந்து கொண்டு இயற்கையை ரசிக்கின்ற தருணம் இது. இது ஆலங்குளம் செல்கின்ற வழியில் குரு கோயில் இருக்குதில்ல, அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் ஆலயம். இதெல்லாம் நான் அடுத்தது உங்களுக்கு விரிவாக காட்டுகிறேன். ஆலங்குளம், இந்த மன்னார்குடி வந்துட்டோம். இப்போ எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். ஒரு 5-6 ஏக்கர் பரப்பளவிலே குளம், திருவாரூர் குளம் போல இருக்கிறது. இது மன்னார்குடி. இந்த குளத்தை சுற்றி வரவே, இந்த குளத்தை சுற்றினாலே போதும், நீர் நிறைந்திருக்கிற அந்த குளத்தை சுற்றி வருகிறோம். தமிழ்நாடு என்றாலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். கோயில்கள் நிறைந்த ஊர் தமிழ்நாடு, அதில் மன்னார்குடியும் ஒன்று. இப்படி அனைத்தையும் ரசித்து கொண்டு என்னுடைய உறவினர் ஒரு திருமண வரவேற்புக்காக செல்கின்ற பொழுது இந்த கோபுர தரிசனத்தையும் பார்த்து வியந்து வியந்து போற்றக்கூடிய தமிழ்நாடு, அதுதான் தமிழ்நாடுடைய சின்னமாக கோயில் சின்னம் அமைந்திருக்கிறது. அதையும் வணங்கிவிட்டு இப்பொழுது பட்டுக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக
மணமக்களை வாழ்த்திவிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினோம். இது எனக்கு ஒரு விழாவுக்கு செல்கின்ற ஒரு பாக்கியமாக இருந்தாலும் ஒரு சுற்றுலா செல்வதைப் போல எனக்கு தோன்றியது. மணமக்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.